அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து தந்தையின் தொழிலை யார் செய்யலாம். அதாவது ஒரு காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே அவங்கவுங்க அப்பாவுடைய தொழிலை தான் அவங்கவுங்க செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறிச்சு. இன்றைக்கி எல்லாமே வந்து நகரம் சார்ந்த வாழ்க்கை. ரெண்டாவது, அவங்கவுங்களுக்கு ஒரு வீட்டில் 3 பசங்க இருக்காங்கன்னா 3 பேரும் வெவ்வேறு தொழிலை செய்யக்கூடிய நிலையில் வந்துடுறாங்க. அவங்க முதல்ல தந்தை அப்படிங்கிறதுக்கு பாவம், அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், பாவகாரகம் கிரககாரகம் பிரிச்சுக்கிறோம். அப்போ தந்தை அப்படிங்கிறதுக்கு பாவகாரகம் 9, கிரககாரகம் வந்து சூரியன். அப்போ இந்த 9வது பாவமும் சூரியனும் ஒரு தொழில் அப்படின்னா, தொழிலுங்கிறது எந்த பாவம்னா 10வது பாவம் தான் தொழில்னு சொல்கிறோம். தொழிலுங்கிறது 10வது பாவம். அப்போது இந்த 9வது வீடும் சூரியனும் 10வது வீட்டுக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொண்டாதான் அவங்க தந்தையின் தொழிலை செய்ய முடியும். அதாவது உதாரணத்துக்கு 9வது வீடு வந்து 2யோ 4யோ 6யோ 10யோ தொடர்பு தான் ஃபஸ்ட்டு கேரக்டர். 9வது பாவம் மூலமாக ஒரு பாவம் 2யோ 4யோ 6யோ 10யோ தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவத்தோட காரகம் எதுவோ அதன் ரீதியாக நமக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும். அதேமாதிரி இந்த பாவங்கள் லக்னத்துக்கு பாதகம் இல்லாத பாவங்கள். நம்மளுடைய ரூலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் கூட லக்னத்துக்கு அது கெடுக்கிற மாதிரி இருந்தால் அது சிறப்பு இருக்காது. அப்போ இந்த 2, 4, 6, 10ங்கிறது லக்னத்துக்கு தீமை தராத பாவங்கிறதால 9வது பாவம் அல்லது சூரியன், அல்லதுங்கிறதுல ரெண்டுமே தான். 9வது பாவமும் சூரியனும் 2, 4, 6, 10ங்கிற பாவத்தை, அதாவது இப்படி 4 பாவத்தையும் அப்படியே தொடர்பு கொள்ளாது. 9வது பாவம் 2யோ, 9வது பாவம் 6யோ, 9வது பாவம் 4, 10யோ, 9வது பாவம் 2, 10யோ, அல்லது சூரியன் 4, 6 அல்லது 6, 10, 2, 10 இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்துட்டால் அவங்க அப்பாவுடைய தொழிலை அப்படியே எடுத்து நடத்தலாம். அதுக்குண்டான அமைப்பு இருக்குது. ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், 9வது பாவங்கிறது ஒரு ஜாதகத்தில் 3, 7ன்னு இருக்குது. இதே வந்து சூரியன் அப்படின்ற கிரகம் வந்து 2, 4, 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3, 7, 11 என்பது 2வது கேட்டகரி. அதாவது 3, 7, 11 அப்படிங்கிற பாவங்கள் பொருளாதாரத்தை கெடுக்காத பாவங்கள். அல்லது 9வது பாவம் 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டு சூரியன் 2, 4, 6, 10யோ, அல்லது சூரியன் 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டு 9ஆம் பாவம் 2, 4, 6, 10யோ தொடர்பு கொண்டால் அவர்களும் தகப்பனாருடைய வேலையை செய்யலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது தகப்பனார் என்ன துறை. இப்போ உதாரணத்துக்கு தகப்பனார் வந்து பில்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீடு கட்டுத்தருக்கிற தொழில் என்பது எந்த பாவம்? 4வது வீடு இல்லையா? அப்போ அந்த 4வது